ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ் எல்லா வீட்லேயும் பயன்படும். அதனால அதிக அளவில் டிமாண்ட் இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் அதிக அளவில் லாபம் தரக்கூடிய பிஸ்னஸாகவும் இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ண பெருசாக நம்ம குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம், இதோட ப்ராசஸ், அப்புறம் சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயிலும் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மாப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக மாப் இப்போ எல்லார் வீட்டில், ஆஃபீஸில், ஸ்கூலில், காலேஜஸ்லன்னு எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் விளக்கமாறு யூஸ் பண்ணி தான் ஃப்ளோர் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ கிரானைட், ஸ்டைல்ஸ், மார்பனேட்னு எல்லா பிளேஸ்லையுமே போட்டிருக்கிறதால மாப்பு தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இதோட டிமாண்டும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. அதனால் அதிக அளவில் சேல்ஸும் இந்த பிஸ்னஸ்க்கு இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல்ஸ் என்ன தேவைப்படும்னு தெரிஞ்சுக்கலாம். மாப் த்ரெட், ஹோல்டர், அப்புறம் ஹோல்டரை லாக் பண்ண ஒரு லாக்கு, அப்புறம் ஒரு ஸ்டிக்கு தேவைப்படும். இதில் எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட ப்ரைஸும் இருக்கும். மாப் த்ரெட் 1 கிலோ 88 ரூபாய்க்கு கிடைக்கும். நல்ல குவாலிட்டியாகவே உள்ளதே 88 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்புறம் ஹோல்டர் லாக் 4 ரூபாய்க்கு ஒரு பீஸ் கிடைக்கும். அப்புறம் மாப் ஸ்டிக் 12 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே இந்தியாமன் வெப்சைட்லேயே வாங்கிக்கலாம். அப்புறம் மாப் ஸ்டிக் ஃபிக்ஸிங் மிஷினோட காஸ்ட்டு 8000லேருந்தே கிடைக்கும். இதுவும் நமக்கு இந்தியாமன் வெப்சைட்லேயே கிடைக்கும். எப்படி மாப் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும்னு பார்த்தா, ஒரு செட்டு த்ரெட் எடுத்துக்கிட்டு ஹோல்டரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் லாக்கரை வச்சு லாக்கை செட் பண்ணிவிட்டு மாப் ஃபிக்ஸிங் மிஷினில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். ஹோல்டரில் த்ரெட்டு லாக் ஆகிடும். அப்புறம் அந்த ஹோல்டரில் ஸ்டிக்கை ஃபிக்ஸ் பண்ணுற பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா ப்ராசஸ் முடிஞ்சிடும். இதில் ஸ்டிக்கு, ஹோல்டர்லாம் வெரைட்டியாக நிறைய டிசைன்ஸில் கிடைக்கும். நம்ம நல்ல டிசைன்ஸில் குவாலிட்டியாக வாங்கி சேல்ஸ் பண்ணணும். அதான் கஸ்டமரை ஈஸியாக கவர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா, எல்லா ரா மெட்டீரியல்ஸ் அப்புறம் ஒர்க்கர்ஸ் சேலரிலாம் கால்குலேட் பண்ணுறப்ப ஒரு மாப்புக்கு 30 ரூபாய் தான் எக்ஸ்பென்ஸே ஆகும். ஆனால் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸுக்கே 100 ரூபாயிலேருந்து 120 ரூபாய் வரைக்கும் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் செட் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு 70 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட் தோராயமாக இருக்கிறதால ஒரு நாளைக்கு 30 பீஸு சேல்ஸ் பண்ணால் கூட அசால்ட்டாக 2100 ரூபாய் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்கும். அடுத்து எப்படி இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு பார்த்தா, நார்மலாக மாப்பு எல்லா பிளேஸ்லையும் யூஸ் பண்ணுறதுனால ஹோம் அப்ளைன்சஸ், டீலர், ரீட்டைலர் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இருக்க ஏரியாவை சுற்றி ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ஷாப்பிங் மால், மளிகை கடைன்னு எல்லா ஷாப்லேயும் உங்கள் ப்ராடக்டை ஷோ பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துக்கலாம். உங்களோட ப்ராடக்ட் லோ ப்ரைஸோட நல்ல குவாலிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எதுவும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.